ஹாய், வெல்கம் பேக் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான கேஎஃப்சி சிக்கன் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு மீன் பொரியல் ஒன்று. கேஎஃப்சி சிக்கன்னு சொன்னால் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தானே. அந்த மாதிரியே ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஸ்பைசியாக கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் நெத்திலி மீன் தான் எடுத்திருக்கேன். நெத்திலி மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே தேவையான அளவு உப்புத்தூள், மிளகாய்த்தூள், தேசிக்காய் சாறு, அதை நல்லா ஒரு அரைவாசி தேசிக்காய் மாதிரி எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுறணும். பிழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு நல்லா மெரினேட் பண்ணி ஒரு அரை மணித்தியால மாதிரி நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு நல்லா அதை எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான கோட்டிங்கை செய்ய போகிறோம். டிஷ் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன். அதுக்குள்ளேயே நம்ம பாவிக்கிற ஓட்ஸில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். என்னென்னா நம்ம மீனுக்கும் உப்பு போட்டு தான் பிசைஞ்சு வச்சுருக்குறோம். அதனால் ரொம்ப உப்பு போடக்கூடாது, ரொம்ப குறைவாக தான் உப்பு போடணும். அதே மாதிரி மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக போட்டிருக்கேன், அந்த கலர் வரத்துக்காக மட்டும். மற்றபடி அதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறதுனால அதோடு சேர்த்து மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லா வரும். அதனால் மிளகுத்தூளும் கொஞ்சமாக போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கரண்டியிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவரும் ஓட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் அந்த மீனையும் கார்ன்ஃப்ளவர் மிக்சரையும் பைண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம முட்டை ஒன்றில் இருக்கிற வெள்ளைக்கரு கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். நிறைய தேவையில்லை, அந்த பைண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த வெள்ளைக்கரு தேவை. அப்போ இந்த மாதிரி ரெண்டாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைக்கருவை மட்டும் நல்ல ஒரு ஃபோக் ஒன்று போட்டு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கிறணும். அப்படி பீட் பண்ணிட்டு வர நேரம் இந்த மாதிரி நுரை மாதிரி வரும். அதனால் ரொம்ப ஃபுல்லாக நுரை மாதிரி வர வரைக்கும் பீட் பண்ண தேவையில்லை. லைட்டாக நுரை வர நேரம் அதை எடுத்து நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்கிற மீனுக்குள்ளே அந்த நுரை மாதிரி வந்து பீட் பண்ணதை போடணும். அப்போ அதை போட்டு கிண்டணும்னு சொன்னால் அப்போ தண்ணி மாதிரி ஆகாமல் நல்லா அதில் இருக்கிற ஸ்பைசஸோடு இந்த முட்டையும் சேர்ந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்சருக்குள்ளே நல்லா பைண்ட் ஆகி அந்த கோட்டிங் வந்து ரொம்பவே அருமையாக வரும். பாருங்கள், இப்போ முட்டையை போட்டு பரட்டி வச்சுருக்கிற மீன் ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மிக்சரும் ரெடியாக இருக்குது. இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு மீனாக போட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் அந்த மீனை பரட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த மீனுக்கு மேலே உள்ள கோட்டிங்கை ரொம்ப அருமையாக கார்ன்ஃப்ளவர் ஓட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மீனையும் ஒன்றொன்னா அதுக்குள்ளே போட்டு இப்படி அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் பரட்டி எடுத்து ஒரு ட்ரேயில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த மீனை டீப் ஃப்ரை பண்ணிக்கிற போகிறோம். பாருங்கள், இப்போ எல்லா மீனும் முடிஞ்சிருச்சு. நம்ம அழகாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள், இதே ரொம்ப அழகாக இருக்குது தானே. இப்போ பாருங்கள் எப்படி பொரிச்சு வந்தால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுப்பில் தாச்சோன்னு வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறணும். இப்போ நம்ம நல்லா பொரிக்க போகிறதுனால எண்ணெயை நல்லா சுட வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மீன் ஒன்றா போட்டு நீங்கள் மெதுவாக பொரிக்கணும். போட்ட உடனேயே கரண்டியை போட்டு கிளறக்கூடாது. கொஞ்சம் நேரம் அது வெந்து வர நேரம் கரண்டியை போட்டு 2 பக்கமும் பரட்டி விட்டு கிளறி விடணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர நேரம் இப்போ பாருங்கள், இப்படி வச்சிட்ருக்கிற நேரம் எண்ணெயில் தண்ணியோட சலசலப்பு வந்து குறையும். அப்போ அந்த நேரம் நம்மளோட மீன் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த நேரம் நீங்கள் அடுப்பில் இருந்து எடுத்துடணும். அந்த மாதிரி எல்லா மீனையும் அப்படி போட்டு பாருங்கள், அந்த தண்ணியோட சலசலப்பு குறையிற நேரம் நீங்கள் மீனை எடுத்துடணும். அப்போ உங்களுக்கு அந்த கரண்டியிலேயே விளங்கும். அது வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக வந்த மாதிரி நீங்கள் வைக்கிற நேரமே உங்களுக்கு அதோட அந்த கிறிஸ்பி தன்மையை வந்து உணரலாம். பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பியான ஸ்பைசியான மீன் பொரியல் வந்து ரெடி ஆகிருச்சு. இதை சோறோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய உங்களுக்காக நான் கொண்டு வர போகிறேன். நீங்கள் துஷ் ஹோம் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.